வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. பிரதான செய்திகளோடு இணைந்து கொண்டிருப்பவர்கள் பிரியா லாலசுந்தரம், ஜெஃப்ரி ஜிபதர்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நினைவு சிலை சேதப்படுத்தப்பட்ட சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஸ்ரீ ஜாவதனபுர பல்கலைக்கழக மாணவர்கள் பேரணியாக கொழும்பிற்கு. தாசிரி ஜாசேகர பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி பிரதம கொறடா பதவியிலிருந்து நீக்கம். கபீர் ஹாஷிம் கட்சியின் சிரேஷ்ட உபதவிசாளராக நியமனம். உயர்தர பெறுபேறுகளை மீளாய்வு செய்வதற்கான விண்ணப்ப காலம் நீடிப்பு. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். ஸ்ரீ ஜாவதனபுர பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று எதிர்ப்பு பேரணியொன்றில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள நினைவுச் சிலையொன்றை இனந்தெரியாத சிலர் சேதப்படுத்தியமை உள்ளிட்ட விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்தனர். ஆம், அண்மை காலமாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டது. பல்கலைக்கழக நிர்வாகத்தினருக்கு எதிரான மாணவர் செயற்பாடுகள் உக்கிரமடைந்தமையே இதற்கு காரணமாக அமைந்திருந்தது. இந்த நிலைமையினால் பல்கலைக்கழகத்தின் மாணவர் சங்கங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. இவ்வாறானதொரு பின்னணியில் பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்டிருந்த நினைவு சிலையொன்றுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டதை அடுத்து இன்று அதிகாலை மாணவர்கள் ஆத்திரமடைந்தனர். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த நினைவுச் சிலையொன்று இன்று அதிகாலை 3 மணியளவில் இனந்தெரியாதோரால் சேதமாக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவுச் சிலையை வீர மாணவர் நினைவு தூவி என மாணவர்கள் பெயரிட்டு அழைத்துள்ளனர். இலவச கல்வியை பாதுகாப்பதற்காக உயிரிழந்த மாணவ தலைவர்களை நினைவு கூறும் வகையில் 2008ஆம் ஆண்டில் இந்த நினைவு தூவி நிர்மாணிக்கப்பட்டதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். மே பிரஹாரேட்ட ரிஜுவமா ரத்னாலங்கா என்ற பாதுகாப்பு ஊழியர்களின் உதவியுடனேயே இந்த நினைவுச் சிலை சேதமாக்கப்பட்டுள்ளது. துணை வேந்தரும் இதனுடன் நேரடியாக சம்பந்தப்பட்டுள்ளதாக உறுதியாகின்றது. பிரஹாரேட்ட ரிஜுவ சம்பந்தாய் கேனேக்க மேவேதி அனாவரண வேணும். எனினும் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ள ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் இது மாணவர்களின் திட்டமிட்ட ஒரு செயலாகும் என குறிப்பிடுகின்றார். இந்த நினைவு தூபியை உடைக்க வேண்டுமென்றால் இவ்வளவு காலம் தேவையில்லை. ரத்னாலங்கா பாதுகாப்பு சேவை நிறுவனம் இதனை செய்ததாக தெரிவிக்கப்படுவது முற்றான பொய்யாகும். குண்டு வெடித்து 5 நிமிடம் கூட ஆகவில்லை. பல்கலைக்கழகம் முழுவதும் கருப்பு கொடி கட்டப்பட்டது. 2-3 நிமிடங்களுக்குள் விடுதிகளில் உள்ள சகல மாணவர்களும் வருகின்றார்கள். எவ்வாறு இது நடைபெற்றது? கருப்பு கொடி போடுவது என்றால் கட்டாயம் முன்னதாகவே கருப்பு கொடி கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும், கட்டப்பட்டிருக்க வேண்டும். எனவே இது முன்னரே திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாகும். ගැට ගහන්න ඕන. කොහොමද මේවා ගැට ගහන්නේ? ඒ ටික කල්ලාතුව ලෑස්ති කරලා මේ දුර්දාන්ත වැඩ. நினைவு சிலை சேதப்படுத்தப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக துணைவேந்தருக்கு எதிராக மாணவர்களின் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் வலுவடைந்தது. இதனையடுத்து இன்று முற்பகல் பல்கலைக்கழக வளாகத்தில் கூடிய மாணவர்கள் நினைவு தூபிக்கு சேதம் விளைவிக்கப்பட்டமை, துணைவேந்தரின் செயற்பாடுகள், மாணவர் ஒடுக்குமுறை ஆகிய விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை முன்னெடுத்தனர். ஹைலெவல் வீதியூடாக எந்தவித தடையுமின்றி மாணவர்களின் எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணி முன்னோக்கி நகர்ந்தது. இந்த ஆர்ப்பாட்ட பேரணியின் காரணமாக இன்று பகல் ஹைலெவல் வீதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. தும்முல்லை சந்தியூடாக காலி வீதியினுள் பிரவேசித்த மாணவர்களின் ஆர்ப்பாட்ட பேரணி கொள்ளுப்பிட்டி நோக்கி நகர்ந்தது.
எனினும் மாணவர்களின் எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணி கொள்ளுப்பிட்டி சந்தியுடன் மட்டுப்படுத்தப்பட்டது. கொழும்பு பிரதேசத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் அதிபர் அனுர சேனநாயக்க உள்ளிட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுக்கும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் இதன் போது முருகல் நிலை ஒன்று ஏற்பட்டது. සම්පූර්ණ වැරදි පොලිසිය 119 කතා කරන්න මිරියාල පොලිසිය දැන් කතා කරන්න නෑ මිරියාල පොලිසිය දැන් කතා කරන්න ඒ සම්පූර්ණ වැරදි ඉතින් වැරදි අනිවාර්යයෙන් වැරදි යම් කිසි සිද්ධියක් කළා පොලිසියට කියලා ආවේ නැත්නම් සම්පූර්ණ පොලිසිය හය ගණන් මතක් දෙනවා. අර මේ ගානවාර මෙච්චර ඇවිල්ලා ඉන්න කතා කරනවා කියනවා. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது மாணவர்கள் கொள்ளுப்பட்டி சந்தையில் பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். பின்னர் மாணவர்கள் அமைதியான முறையில் கலைந்து சென்றதுடன் வேறு நாட்களில் அவதானிக்க முடியாத ஒரு விடயம் எமது கேமராக்களில் பதிவாகியது. பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி பிரதம கொறடா பதவியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் தாசிரி ஜாசேகர நீக்கப்பட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவில் இன்று காலை நடைபெற்ற கட்சி ஆலோசனை குழு கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச கருத்து தெரிவித்தார். நான் மிகுந்த கவலையடைந்துள்ளேன். எதிர்க்கட்சியின் பிரதம கொறடாவாக தாசிரி ஜெயசேகர சிறப்பாக பொறுப்பினை நிறைவேற்றி வருகின்ற நிலையில் ஆலோசனை குழுவின் தீர்மானம் ஒன்றிற்கமைய அந்த பொறுப்பில் இருந்து அவர் நீக்கப்பட்டுள்ளார். இது ஒரு பாரிய தவறாகும். குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரபல கதாபாத்திரமான அவருக்கு கட்சியில் உரிய அந்தஸ்தினை பெற்றுக் கொடுக்க நாம் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். எத்தகைய சவால்கள் விடுக்கப்படுகின்ற போதிலும் தாசிரி ஜெயசேகரவின் அரசியல் பயணத்திற்காக தொடர்ந்தும் நான் முன்னேற்பேன் என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தாசிரி ஜெயசேகர நீக்கப்பட்டதை அடுத்து வெற்றிடமான எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா பதவிக்கு அஜித் பெரேரா நியமிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தி சாத்தநாயக்க தெரிவித்தார். அத்துடன் இன்று நடைபெற்ற ஆலோசனை குழு கூட்டத்தின் போது கபீர் ஹசீம் கட்சியின் சிரேஷ்ட உப தவிசாளராகவும் கே வேலாயுதம் உப தவிசாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தி சாத்தநாயக்க குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி செயலாளராக ஆனந்த குலரத்ன நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கட்சி செயற்குழுவின் கொழும்பு மாவட்டத்திற்கான வெற்றிடம் ஒன்றிற்காக ரவி கருணநாயக்கவை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முன்னைய செயற்குழு உறுப்பினர்களில் ஒரு சில மாற்றங்களுடன் 2012 ஆண்டிற்கான செயற்குழு உறுப்பினர்கள் இன்று பிற்பகல் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி 2012 ஆண்டுக்கான நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களில் பெரும்பாலானோரின் பிரதிநிதித்துவங்கள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. உத்தேச ஊழியர் சேபலாம்ப நிதி திருத்த சட்டமூலத்தினை விரிவான கலந்துரையாடலின் பின்னர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்தார். ஆண்டுவட கியான்ன 18ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவுள்ள ஊழியர் சேவலாப நிதிய திருத்த சட்டமூலத்தை பிற்போடுமாறு அரசாங்கத்திற்கு கூறுகிறோம். பொறுப்புடன் அரசாங்கத்திடம் இதனை நாம் கேட்கின்றோம். தயவு செய்து இந்த சட்டமூலத்தை அவசரமாக கொண்டு வர வேண்டாம். கலந்துரையாடலுக்கு இடமளியுங்கள். நீண்ட கலந்துரையாடலோடு தேவைப்படுகிறது. 2011ஆம் ஆண்டு இந்த சட்டமூலத்தை கொண்டுவர முற்பட்ட சந்தர்ப்பத்தில் மிகவும் துன்பகரமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. 21 வயதான ரோஷான் சானக்கவின் மரணத்தை கருத்தில் கொண்டு பின்கதவால் இந்த சட்டமூலத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டாம். අවම වශයෙන් ගරු කිරීමක් හැටියට පස්ස දොරෙන් මේ පනත නැවත ගේන්න එපා.
இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் அடங்கிய பிரதிநிதிகள் குழுவினர் இன்று யாழாயர் தாமஸ் சவுந்தரநாயக மாண்டகையை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இந்த சந்திப்பு யாழாயர் இல்லத்தில் இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வின் அவசியம் குறித்து இதன்போது யாழாயர் தோமஸ் சவுந்தரநாயகம் பிரித்தானிய பிரதிநிதிகள் குழுவிடம் எடுத்துக் கூறியுள்ளார். அத்துடன் மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட அரசியல் பிரதிநிதிகளுடன் அரசாங்கம் கலந்துரையாடி தமிழ் மக்களுக்கு உரிய தீர்வொன்றை பெற்றுக் கொடுக்க முயற்சிக்க வேண்டும் எனவும் யாழ் பேராயர் கூறியுள்ளார். யாழ்குடா நாட்டில் யுத்தத்தின் பின்னரான அபிவிருத்தி பணிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து பிரித்தானிய பிரதிநிதிகள் குழு யாழ் ஆயரிடம் கேட்டறிந்து கொண்டுள்ளது. யுத்தத்தின் பின்னர் யாழ் மாவட்ட மக்களின் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது. பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் ஜேம்ஸ் வாட்டன், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் இமெல்டா சுகுமார் உள்ளிட்டோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர்.